நீங்க யோசிப்பீங்க, ஓகேங்க சார் நான் வெட்டினரி சயின்ஸ் படிக்கலான்னு இருக்கேன், அடுத்த எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்பீங்க. அதோட எலிஜிபிலிட்டி பாக்குறப்ப வந்து நீட் எக்ஸாம்ல நம்ம வந்து அப்பியர் ஆயிருந்தா நமக்கு வந்து போதும், ஓகேவா. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு 2 காலேஜஸ் இருக்கு. நீட் எக்ஸாம் நீங்க வந்து எழுதுனாலும் நம்ம வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கேட்டகரி நம்ம வந்து அட்மிஷன் பண்ணி போறோம். அப்ப இன்னொரு என்ன எலிஜிபிலிட்டினா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் அதுல பாக்குறப்ப 50% ஆஃப் மார்க் வந்து நம்ம வந்து எலிஜிபிலிட்டி. இதுதான் நம்மளோட வெட்டினரிக்கோட எலிஜிபிலிட்டி, வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நான் வந்து பேசியிருக்கேன், இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஒண்ணு நீங்களே கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் யார் இருக்காங்கன்னா அவங்க நேம் நீங்க வந்து குவாலிபிகேஷன் என்ன முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெட்டினரி நிறைய பேர் முடிச்சிருப்பாங்க. நீங்களே சர்ச் பண்ணிக்க, நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்க. வெட்டினரியை மிஸ் பண்ணிடாதீங்க, ஜாயின் பண்ணுங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. டோன்ட் மிஸ் இட். அப்புறம் வெட்டினரி நம்ம படிச்சோம்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறப்ப நமக்கு வந்து சப்போர்ட்டிவ் இருக்கும், ஈஸியா இருக்கும். இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்ல அது ஒரு 50% ஆல்மோஸ்ட் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா யாரா இருப்பாங்கன்னா வெட்டினரி பிவிஎஸ்சி முடிச்சவங்க தான் வந்து பாஸ் பண்ணி வந்து போஸ்டிங் இருப்பாங்க. அப்புறம் இன்ஜினியரிங் பத்தி இன்னொன்னு சொல்லணும். ஏன்னா நீங்க பிளேஸ்மெண்ட், வேலை வாய்ப்புகள், நல்ல காலேஜா இல்ல வந்து எந்த மாதிரி காலேஜ்னு எதிர்பார்ப்பீங்க, அந்த உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியும். என்ன எதிர்பார்ப்பீங்க, நல்லா 100 பிளேஸ்மெண்ட் எங்க இருக்குது, எந்த காலேஜ் நீங்க டாப் காலேஜ்ல நம்ம வந்து இந்த காலேஜ் எதிர்பார்க்கறேன் சார், இந்த மாதிரி சீட் வேணும் அப்படின்னாலும் நீங்க ஒன்றும் கவலையப்படாதீங்க. நேர்ல வாங்க, வந்து பேசுங்க. எந்த காலேஜ் நீங்க சீட் வேணுமோ அந்த டாப் காலேஜ்லயே 100% பிளேஸ்மெண்ட்ல இருக்கிற காலேஜ்ல வந்து அட்மிஷன் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துறோம். கவலையப்படாதீங்க.